ஹாய் அண்ட் ஹலோ. ஒரு பியூட்டிஃபுல்லான காலி மெசேஜோட நான் உங்களுக்காக காத்துட்ருக்கேன். நான் உங்கள் ஆர். காலி மெசேஜஸை கேட்க நீங்கள் தயாராக இருக்கீங்களா? எவ்வளோ பியூட்டிஃபுல்லான மெசேஜஸ் இல்லை, ரொம்ப பிரேவான போல்டான சில மெசேஜஸை நான் இன்றைக்கி உங்களுக்கு ரிவீல் பண்ண வந்திருக்கேன். பட் அட் த சேம் டைம் ரொம்ப தெரிந்தவங்க ஒருத்தங்க, அவங்களும் நம்ம சப்ஸ்கிரைபர் தான், எனக்கு இந்த கார்ட்ஸை கிஃப்டாக அனுப்பியிருந்தாங்க. மெசேஜஸ் ஃபார் லைஃப் அப்படின்னு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு செட் ஆஃப் கார்ட்ஸ், ஒரு டெக் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. இதில் 54 கார்ட்ஸ் இருக்குது, ஒரு கைட் புக்கோட வருதுன்னு போட்டிருக்கு. மாரியோ அப்படின்றவங்க வந்து இந்த செட் ஆஃப் கார்ட்ஸை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. தே ஆர் ஸோ பியூட்டிஃபுல், இன்சேன்லி பியூட்டிஃபுல்னு தான் சொல்லணும். ஒரு கார்டும் ஒரு மெசேஜுங்க. ப்ராப்ளி இந்த கார்ட்ஸை நான் டெய்லி யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். இதில் வரக்கூடிய மெசேஜஸை நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணுறேன். எவ்வளோ மெசேஜஸ் அப்படியே பார்க்கும்போதே முதல்ல அந்த கார்ட்ஸை தொடும்போதே ரொம்ப நல்ல வைப் இருந்தது. ஐ ஷுட் சே தட். நல்லா ஹார்டாக திக்காக இருக்கும் கூட அந்த கார்ட்ஸு. அண்ட் நல்ல ஒரு லைட், ஒரு பியூட்டிஃபுல்லான பர்பிள், வயலட், பிங்க் அண்ட் நடுவில் ஒரு பிரைட் லைட் கூட இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த செட் ஆஃப் கார்ட்ஸ். இதை கொடுத்தவங்க பேரை நான் இங்கே மென்ஷன் பண்ணியே ஆகணும். யோகேஸ்வரி ராஜ் ஃப்ரம் சிங்கப்பூர். ரொம்ப நன்றி யோகேஸ்வரி. ரொம்ப வெகு நாட்களாக நம்ம வந்து சப்ஸ்கிரைபராக இருந்து அப்புறம் ஃப்ரெண்ட்ஸாக மாதிரி இப்போது ஐ ஆல்சோ ஹோப் நான் உங்களுக்கு கொடுத்த கார்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், கிஃப்ட் பண்ண கார்ட்ஸ் அப்படின்னு நான் நம்புகிறேன். பட் இந்த மாதிரி கார்ட்ஸ் வந்து ரொம்ப ஒரு வாழ்க்கையில் நமக்கு தேவையான மெசேஜஸை ரெகுலராக கொடுத்துட்டே இருக்கும். இந்த செட் ஆஃப் கார்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு தெரியுது எல்லாமே வெளிச்சத்தை நோக்கியே போயிட்டுருக்கு. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நானும் நிறைய அந்த மாதிரியான ஒரு ரிசர்ச்சில் தான் இப்போ இருக்கேன். எண்ட் ஆஃப் த திங், இந்த வாழ்க்கையோட முடிவே வந்து ஒரு வெளிச்சத்தில் தான் முடியுது அப்படின்றத நான் கவனிக்கிறேன். நிறைய விஷயங்கள் அதை ரெகுலராக என்னால் எல்லாருக்கும் அதை ஷேர் பண்ண முடியாது. பட் அதில் நம்பிக்கை, ஒளி அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்பிக்கை இருக்கிறவர்களுக்கு எல்லாருக்குமே நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். எல்லா இடத்துலையுமே இந்த கார்ட்ஸை ஃபுல்லாகவே பார்த்தேன்னா எங்கே பார்த்தாலும் எனக்கு ஒளி தான் தெரியுது. ஐ ஜஸ்ட் லவ் தீஸ் கார்ட்ஸ். ஏன்னா ஒன்று, நிறைய அஃபர்மேஷன்ஸ் இருக்குது இந்த கார்ட்ஸில். ஒரு வார்த்தையுமே எனக்கு அஃபர்மேஷனாக தோணுது. எனக்கே நான் சொல்லிக்கக்கூடிய ஒரு அஃபர்மேஷனாக எனக்கு தோணுது. அந்த மாதிரி அந்த அஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நிறைய நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கும். ஐ ஃபீல் மோர் ஸ்ட்ராங். ஏன்னா நானே ஒரு லைட், வெளிச்சம் அதை நோக்கி போயிட்டு இருக்கும்போது அப்படி ஒரு கார்ட்ஸ் எனக்கு வரும்னு நான் நம்பலை. ஸோ இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷனா. எங்கே நம்ம அட்டென்ஷன் இருக்கோ அதை நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம் அப்படின்னா இதுதான் அதுக்கான முதல் இது. அண்ட் நிறைய அஃபர்மேஷன்ஸ் இருக்குது இந்த கார்ட்ஸில். அண்ட் ஒரு வார்த்தை கீழேயும் அவ்வளோ அழகான ஒரு அந்த வார்த்தைக்கு மேலே வந்து ஒரு நல்ல ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் அழகாக வரைஞ்சி அதை வச்சே நம்ம வந்து இந்த கார்ட்ஸை படிச்சிடலாம். பட் அது கீழேயும் நிறைய அஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஒரு வாக்கியமுமே ஒரு அஃபர்மேஷனாக இருக்குது. ஐ ஜஸ்ட் லவ் தெம் யோகேஷ். ரொம்ப அழகாக இருக்குது. மிக்க நன்றி. அண்ட் நான் ஒரு விஷயத்தை நோக்கி போகும்போது அதை தெளிவுபடுத்துகிற மாதிரி ஒரு செட் ஆஃப் கார்ட்ஸ் வரும்போது ஐ டோன்ட் நோ வாட் டு சே. ஐ ஃபீல் ஸோ கைடடுன்னு தான் சொல்லணும். மிக்க நன்றி. இன்றைக்கி இந்த செட் ஆஃப் கார்ட்ஸை வச்சு தான் நான் ரீட் பண்ண போகிறேன். பட் எஸ், அஃப்கோர்ஸ் காலி கார்ட்ஸ் இல்லாமல் ஒரு ஃப்ரைடே இல்லை நம்ம சேனலில், நம்ம கம்யூனிட்டியில். அதையும் சேர்த்து இதையும் ஒரு டேரோ ரீடிங்கோட பார்த்துடலாம். 3 செட் ஆஃப் கார்ட்ஸ், வெரி ஸ்மால் மெசேஜஸ். டக்குன்னு கேட்டுட்டு டக்குன்னு போகலாம். ஒரு டைம்லெஸ் மெசேஜாக கூட, இன்ட்யூட்டிவ் மெசேஜாக கூட இந்த ரீடிங் இருக்கும். வாங்க ரீடிங்குள்ளே போகலாம். ஹாய் அண்ட் ஹலோ. நீங்கள் செட் 1 கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க. வெல்கம். இன்றைக்கி மோஸ்ட் பியூட்டிஃபுல் காலி கல்மாசா நாசினி கார்டு தான் உங்களுக்கு வந்திருக்கு. ஒரு சில நேரத்தில் நம்மளே ஒரு கில்ட் ட்ரிப்குள்ளே போயிடுவோம் தெரியுமா. இந்த தப்பை நான் தான் பண்ணியிருந்தேன், ஒருவேளை இந்த தப்பை பண்ணலைன்னா அவங்க என்ன அப்படி நினச்சிருக்க மாட்டாங்கல்ல, என் வாழ்க்கை எப்படி இருந்திருக்காதுல்ல அப்படின்னு நம்மளை ஒரு கில்ட் ட்ரிப்குள்ளே கொண்டு போயிடுவோம் தெரியுமா. ஒரு பயம், ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனேன்ற ஒரு ஃபியர், ஒரு இருட்டுக்குள்ளே நம்மளே போயிடுவோம். அந்த இருட்டுக்குள்ளேருந்து சரி நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்படி பண்ணிட்ட, இது தவறு இல்லை, தெரிஞ்சு பண்ணாதான் தவறு, அதுவும் திருப்பி பண்ணாதான் தவறு, தெரியாமல் பண்ணுறப்போ அது தவறு இல்லை அப்படின்னு நம்ம அப்படியே தொலைஞ்சு போன இடத்துலேருந்து அடுத்து நான் என்ன செய்வேன் அப்படின்னு நினைக்கிற இடத்துலேருந்து நம்மளை அப்படியே கையை தூக்கி இழுத்து, கவலைப்படாத, இட் இஸ் ஓகே, எதுக்கு நீ இவ்வளோ உன்னையே கஷ்டப்படுத்திக்கிற அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ், அந்த ஒரு வாய்ஸ் நம்ம மனசுக்குள்ளே தோணுது இல்லையா. ஒரு எண்ணம் நமக்கே நம்மளை பார்த்து ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்குது இல்லையா. அதுதான் இந்த அம்மா. இவங்க வந்து ஒரு டிவைன் வெப்பனோட தான் இருப்பாங்க. ஷீஸ் காட் த டிவைன் வெப்பன். அந்த ஒரு ஆரோ, அந்த ஒரு ஸ்வோர்டை வச்சு தான் நம்மளுடைய தாட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே அழிச்சிடுவாங்களாம். அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஷி ஜஸ்ட் ரெடியூஸ் இட் டு நத்திங். ஒன்றுமே இல்லை,
இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நம்ம பயங்கள், நம்ம ஃபியர்ஸ், சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏன் கோவம் வருதுன்னு நம்மளை கேட்டுக்கும் போது அதுக்கு பின்னாடி இருக்கிற பதில் வந்து நம்மளுடைய பயம் தான் நம்மளுடைய கோபமாகவும் நம்மளுடைய அக்ரெஷனாகவும் இருக்குது. இதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்களா? என்னைக்காவது இதை பற்றி யோசிச்சிருக்கீங்களா? அதை கூட இந்த அம்மா வந்து கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. நமக்கு அப்பப்போ தேவையான ஒரு மோட்டிவேஷன், ஏதோ ஒரு விஷயம் நினைக்கிறோம், அதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதை மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் நமக்கு வந்து கொஞ்சம் கில்ட்டி ஆகிடும். ஐயோ, நான் ஒழுங்காக பண்ணலையோ, அதனால தான் எனக்கு நடக்க மாட்டேங்குதோ அப்படின்னு நினைக்கிற நேரத்தில், ஏய் வா, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு நம்ம கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகும்போது எல்லாமே ரொம்ப ஈஸியாக தெரியும், எல்லாமே அழகாக நடக்கும். அந்த அக்கௌண்டபிள் ஆக்ஷனை தான் இந்த அம்மா வந்து நமக்கு கொடுப்பாங்க. பண்ணு, உனக்கு இது நல்லா வரும், நீ பண்ணு அப்படின்னு உங்களை நம்ப வைக்கக்கூடிய சக்தி இந்த அம்மாவுக்கு இருக்குது. ஐ எம் ஸோ ஹாப்பி. இந்த மாதிரியான ஒரு கான்ஃபிடென்ட்டான, சில நேரம் இந்த எனர்ஜி இஸ் வெரி ஹார்ட் டு டேக், ரொம்ப கஷ்டமான ஒரு எனர்ஜியாக கூட இருக்கலாம். நமக்குள்ளேயே ஒரு 100 பேர் ஒரு கன் ஷூட் பண்ணிக்கிட்டு ஒரு பெரிய போர்க்குளம் மாதிரி நம்ம மனசுக்குள்ளே இருக்கலாம். பட் எண்ட் ஆஃப் இட் ஆல், கடைசியில் சரி பார்த்துடலாம், ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு நம்மளையே திடப்படுத்திக்கிட்டு வரக்கூடிய எனர்ஜியை இந்த அம்மா கொடுப்பாங்க. சச் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி. ஆக்சுவலி எனக்கு தெரியுது நீங்கள் நிறைய விஷயங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க, நிறைய மாற்றங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா நிறைய ரிக்ரெட் பண்ணியாச்சு. நீங்கள் என் வாழ்க்கையில் எப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துருச்சுன்னு நிறைய ரிக்ரெட் பண்ணிட்டு இப்போ வந்து சரி போதும், எனாஃப், இனிமேல் நான் இது பக்கம் போகிறதில்ல அப்படின்னு வேற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்க. ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட் ஆகட்டும், நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டாக நான் வாழணும், நான் பண்ணுற விஷயங்களுக்கு எனக்கு ஒரு அப்ரிசியேஷன் வேணும், எனக்கு ரிவார்ட்ஸ் வேணும், நான் இன்னும் சந்தோஷமாக இருக்கணும், நான் இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகணும், என் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும், நான் கொடுக்குற ஹார்ட் ஒர்க்குக்கெல்லாம் எனக்கு பலன் வரணும் அப்படின்னு ரொம்ப பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் மிக விரைவில் வரப்போகிறீங்க. உங்களுடைய பிரச்சனை ஒன்றே ஒன்று தான், மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. எங்கே மாட்டிக்கிட்டு இருக்கீங்க? அப்பப்போ ரெகுலரான்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா உங்களுக்கு பயங்கர வேலை இருக்குன்றது தெரியுது. பட் அப்பப்போ அங்கே போய் மாட்டிப்பீங்க. எங்கே? அப்போ இப்படி நடந்தது, அப்போவே என்ன இப்படி மதிச்சிருந்தா, அப்போவே எனக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தா, அப்போவே என்னை மோட்டிவேட் பண்ணியிருந்தா, சரி அப்போ நடக்கலை, இப்போ நடக்க போகுது, யூ கோயிங் டு எக்ஸ்பேண்ட். நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா ரிவார்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகே, நீச்சல் அடிக்க தெரியாமல் இருக்கலாம், பட் உங்களுக்கு நீச்சலை கற்றுக்கணுன்ற எண்ணம் வந்துருச்சுல்ல, இனிமேல் உங்களுக்கு சக்ஸஸ் தான். அதே மாதிரி பாருங்கள், உங்களுக்கு ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் கார்டு வந்திருக்கு. பண ரீதியாக கூட ஒரு நல்ல அபண்டன்ஸை மிக விரைவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ இன்ஸ்டெபிலிட்டி இருக்கலாம், ஐயோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கலாம். பட் போக போக எல்லாமே ஸ்டேபிளாக மாறப்போகுது, மலரப்போகுது. உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரத்துக்கான வாய்ப்புகளையும் நான் உங்கள் கார்ட்ஸில் பார்க்குறேன். ஸோ அதெல்லாம் யோசிக்காதீங்க. எப்படி உங்கள் கையில் இருக்கிற பணத்தை இன்னும் தக்க வச்சுக்கிறது, போனது போகட்டும், இன்னுமே வரக்கூடிய பணத்தை எப்படி தக்க வச்சுக்கிறது அப்படின்னு யோசிங்க. மற்றவர்கள்கிட்ட பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனம் இருக்கணும். பட் இதெல்லாம் தாண்டி ரொம்ப சீக்கிரம் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்க போகுது. அது என்னன்னு எனக்கு கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. ஒரு சக்ஸஸ் கிடைக்க போகுது. இந்த சக்ஸஸ் வந்து எல்லாருமே உங்களை வந்து பயங்கரமாக, எப்படி நீ இதை பண்ண அப்படின்னு உங்களை பயங்கரமாக போற்ற போகிறாங்க. எவ்ரிபடி இஸ் கோயிங் டு பி லைக், எப்படி நீ இதை பண்ண, உங்களுக்கு நல்ல ஒரு ஃபேம், அக்ரெடிஷன், கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாமே வந்து சேரப்போகுது. அதுக்கு நீங்கள் தனியாக ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறத விட கூட்டு முயற்சி எல்லாம் சேர்ந்து பண்ணிங்கன்னா இன்னும் பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் அமையறதுக்கான வாய்ப்புகளை நான் பார்க்குறேன். ஒரு சில டிலேஸ், ஒரு தடைகள் அங்கங்கே வரும். பட் யூ வில் சக்சீட். எண்ட் ஆஃப் த டே நமக்கு அதுதான் முக்கியம். ஸோ குவாலிட்டியான சக்ஸஸ், சும்மா நானும் ஜெயிச்சேன்னு இல்லாமல் ஒரு குவாலிட்டியான சக்ஸஸ் உங்களை தேடி வரப்போகுது. அதே மாதிரி அந்த ஒரு ஸ்பெஷல் செட் ஆஃப் கார்ட்ஸில் உங்களுக்கு வந்திருக்க மெசேஜ் பாருங்களேன். டிஸ்கவரிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் நான் உங்ககிட்ட இப்போ தான் சொல்லி முடித்தேன். இன்றைக்கி வந்து உங்களுடைய ஓல்டு பிலீஃப்ஸ், உங்களுடைய பயங்கள், நீங்கள் நம்பின ஒரு சில விஷயங்கள் இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு ஜட்ஜ்மெண்டெல்லாம் நீங்கள் நினச்ச எல்லா விஷயத்தையும் நீங்கள் ரிலீஸ் பண்ணியே ஆகணும். அப்போ அந்த குப்பையெல்லாம் போயிடுச்சுன்னா, பழசெல்லாம் போயிடுச்சுன்னா, புதிய விஷயங்களுக்கு நீங்கள் வந்து உங்கள் மனசை திறப்பீங்க. டுவர்ட்ஸ் என்லெஸ் பாசிபிலிட்டிஸ். இது இவ்வளோதான் அப்படின்னு நினைக்காம இதுக்கு மேலே அப்படின்னு நீங்கள் போக போகிறீங்களா? நீங்கள் சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் வந்து ஐ ஆம் அடாப்டபிள், என்னால் என்ன அடாப்ட் பண்ணிக்க முடியும். ஐ எம் ஏபிள் டு see பியாண்ட் மை ப்ரீவியஸ் லிமிட்டேஷன்ஸ். இவ்வளோ நாட்கள் என்னெல்லாம் என்னை தடுத்துச்சோ அதெல்லாம் உடச்சிட்டு நான் வெளியில், அங்கே பாருங்கள், அந்த ஃபோட்டோவை கூட பாருங்களேன், தண்ணி எப்படி அங்கே கற்கள்லாம் இருக்குன்னு அப்படியே நின்றுட்டு கற்கள்லாம் எடுத்தால் தான் நான் போவேன்ட்டுருக்கா. கற்களையும் தாண்டி அதோடைய வலிமையை பயன்படுத்தி ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்குல்ல. படிகளும் மேலும் கீழும் 2 படிகளுமே இருக்குது. ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ விழுந்தோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம ஏற போகிறோம். ஸோ அந்த பொண்ணும் பாருங்கள், அந்த படியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒரு அழகான சீனரி.
இந்த மாதிரி நம்ம வாழ்க்கை மாறுங்க. ஸோ யூ வாண்ட் டு டிஸ்கவர் அ நியூ யூ. புதுசாக உங்களை நீங்களே பார்த்து வியந்து பார்க்க போகிறீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை மிக விரைவில் உங்களுக்கு அமைய போகுது. காளிமாவை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷி இஸ் வெரி பவர்ஃபுல். எவ்வளோக்கு எவ்வளோ அழகோ, எவ்வளோக்கு எவ்வளோ வலிமையோ, அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளை ட்ரிகர் பண்ணி நமக்கு வேணுங்கிறத நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தாய் அவங்க. என்றைக்குமே அவங்கள ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுடைய ப்ரேயர்ஸ்லேயும் அவங்கள நினச்சிக்கோங்க. இந்த ரீடிங் ஒரு மோட்டிவேஷனல் ரீடிங். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய் அண்ட் ஹலோ. நீங்கள் செட் ஆஃப் கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க. வெல்கம். எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு கார்டு உங்களுக்கு வந்தது தெரியுமா? ஓகே, எல்லா கார்ட்ஸும் ரொம்ப பியூட்டிஃபுல் தான். இந்த கார்டு ஏன் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கார்டு வந்து உங்களுடைய இன்னர் வாய்ஸ், ஆத்மார்த்தமான குரல் அப்படின்னு சொல்கிறோம்ல. யூ ஜஸ்ட் வாண்ட் டு ஃபீல் லிபரேட்டட். அந்த வார்த்தையை இன்னும் அழகாக எப்படி சொல்கிறது, ஒரு பறவையை ரொம்ப நாள் கூண்டுக்குள்ளே வச்சுட்டு அப்படியே திறந்து விட்டா அந்த பறவை எவ்வளோ சந்தோஷமாக பறந்து போயிடும். சந்தோஷன்றதை விட விடுங்கடா சாமி அப்படின்னு ஓடி போயிடும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸில் தான் நீங்கள் இருக்கீங்க. உங்கள் மனசுக்குள்ளே நிறைய குமுறல்கள், நிறைய எனக்கு போயிடணும், திஸ் இஸ் நாட் மை ஸ்பேஸ், என்னால் இன்னும் பெட்டராக இருக்க முடியும், எனக்கு என்னுடைய வாழ்க்கையை அமைச்சிக்கணுன்ற ஒரு ஸ்ட்ரகிளில் நீங்கள் பயங்கரமாக யாரோ உங்களை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. பட் இந்த கார்ட்ஸ் ரீஅஷ்யூரன்ஸ். முதல்ல வாயை திறந்து பேசு. உனக்கு என்ன வேணும் அப்படின்றதுல உனக்கு நம்பிக்கை இருந்தா, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்ற ஒரு தைரியம் உங்களுக்கு இருந்தால், இஃப் யூ ஆர் ட்ரூ டு யுவர் செல்ஃப், ஒரு புதிய பாதையை அமைச்சிக்கணுன்ற எண்ணம் மட்டும் இருந்தால் பத்தாது. என்ன தடைகள் வந்தாலும் அந்த பாதையை என்னால் அமைச்சிக்க முடியுன்ற தைரியம் இருக்கணும். அது உங்ககிட்ட இருந்தால் அந்த பாதையை உங்களால் அமைச்சிக்க முடியும். அந்த பாதையை உங்களால் அமைச்சிக்க முடிஞ்சால் உங்கள் வாழ்க்கையில் புதிய ஒளி வரும் அப்படின்றது தான் இந்த அம்மாவுடைய ஒரு வாக்கியம்னு கூட நம்ம சொல்லலாம். மோக்ஷா அப்படின்னாலே என்னங்க, ஒரு ஃப்ரீடம். அந்த ஃப்ரீடம் நமக்கு எப்படி வரும்? ஒருத்தவங்க நம்மளை விட்டு போயிட்டாவா, இல்லை நமக்கு பிடிக்காத விஷயங்கள்லாம் நடக்காமல் இருந்தால் நமக்கு விடுதலை கிடைச்சிருமா? கிடையாது. புரிதல், ஒரு செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். இதுதான் என் நிலைமை, இதுதான் என் சிச்சுவேஷன், இதுதான் இதுதான் இது கிடச்சிட்டா இல்லை இது இல்லாமல் இருந்துட்டா எனக்கு வந்து அந்த அப்படியே அந்த கூண்டுக்குள்ளே இருந்த கிளியை அப்படியே திறந்து விட்ட மாதிரியான ஒரு மகிழ்ச்சி எனக்கு கிடைக்கும். அப்படின்றது தாங்க அந்த ஃப்ரீடம், அந்த விடுதலை. நிறைய விஷயங்கள், இவங்க பேசலை, அவங்க கொடுக்கலை, இவங்க செய்யலை, அவங்க என்னை பார்க்கலை, என் ஃபோனை எடுக்கலை, இதெல்லாம் தாண்டி நீங்கள் வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக, பெரிய ஒரு விஷயத்துக்காக இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. உங்களுக்கு இப்போ நீங்கள் பண்ணிக்கக்கூடிய அந்த சஃபரிங்ஸ் இருக்குல்ல, அந்த கவலைகள், வருத்தங்கள் எல்லாமே நீங்களே உருவாக்கிக்கிட்டது தான். எதுவுமே தானாக நடக்கலை. யாருமே உங்ககிட்ட வந்து ஃபோர்ஸ் பண்ணல, நீ அவங்க மேலே அன்பு வச்சு ஆகணும்னு யாரும் ஃபோர்ஸ் பண்ணல. அப்படின்னா கூட நீங்கள் முடியாதுன்னு சொல்லலாம். ஆனால் அதையும் நீங்கள் சொல்லலை. இந்த ஸ்ட்ரகிள் நீ தான் க்ரியேட் பண்ணிக்கிட்ட, உனக்கு யாரும் கொடுக்கல அப்படின்னு. அது உண்மைன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆமான்னு சொல்லுங்கள். இந்த சஃபரிங் எல்லாமே நீயா உருவாக்கிக்கிட்டது. இதை விட்டு வெளியில் வரத்துக்கு உன்னுடைய ஞானம் போதும். எந்த அளவுக்கு நீ கஷ்டப்படுற அப்படின்றது வேற விஷயம், அதுவும் நீ க்ரியேட் பண்ணிக்கிட்டது தான். பட் எந்த அளவுக்கு நீ பார்த்துட்டேன்னா உனக்கு மனசு வலிக்கும். நீ தயாராக இருக்கியா? உன்னை மாற்றிக்கிறதுக்கு நீ தயாராக இருக்கின்னா உன்னுடைய குரலை நீ பயன்படுத்த, உன்னுடைய ஸ்ட்ரகிள் என்ன அப்படின்றத நீ புரிஞ்சுக்கும். யூ ஹாவ் டு பி அவேர். என்னைக்கு இந்த வழியை தாண்டி எனக்கு வாழ்க்கை இருக்குன்னு நீ நினைக்கிறியோ அன்னைக்கு உன் வாழ்க்கை மாறுறத நீ பார்ப்ப அப்படின்னு ரொம்ப அழகான தெளிவான ஒரு கார்ட்ஸ், அழகுன்றதை விட தெளிவான ஒரு கார்ட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு. ஓகே, நீங்கள் புரிஞ்சுக்கணும், எல்லா விஷயத்துக்கும் இரண்டு சைட்ஸ் இருக்கு. இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு கவலை இருக்குன்னா அந்த கவலை மற்றவர்களால மட்டும் உருவாக்கப்பட்டது கிடையாது, நீங்களே கிரியேட் பண்ணியிருக்கீங்கன்னு கூட சொல்லலாம். இட் இஸ் டூ சைடட் இல்லையா? ஒரு விஷயம் நடக்கிறனால தான் அதுக்கான எஃபெக்டாக, காஸ் அண்ட் எஃபெக்ட் பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம் ரீடிங்ஸில். ஒரு விஷயம் நடந்தனால தான் இன்னொரு விஷயம் அங்கே நடக்குது. ஸோ பி போல்ட். ஒரு விஷயம் நடக்க வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கோ, அது நடக்காமல் போகும்போது, இல்லை அது நடக்கலை அப்படின்னு புரிஞ்சுக்கும் போது விட்டுருங்க. இட் இஸ் ஓகே. அடுத்த மாதிரி வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். அண்ட் உங்கள் மனசு ஏதோ ஒரு விஷயத்துக்காக துடிக்குது. அது வந்து இன்டர்னலாக ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்றனாலையா, இல்லை அக்செப்ட் பண்ணிக்கணுன்றனாலையா, இல்லை யாரையும் நம்ப முடியல அப்படின்றனாலையா, ஏதோ ஒரு விஷயத்துக்காக துடிச்சிக்கிட்டே இருக்கு. அண்ட் நீங்கள் எல்லாத்த விட்டும் ரொம்ப ஒதுங்கி போயிட்டே இருக்கீங்க, தள்ளி போயிட்டே இருக்கீங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு தனிமையை கொடுக்கும். உங்களுக்கும் டெம்டிங்காக இருக்குது, எல்லார் மாதிரியும் சந்தோஷமாக இருக்கணும், எனக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை அமையணும், நான் வேறு மாதிரி இருக்கணும், எல்லாரும் என்னை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அப்படின்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் எங்கே கம்யூனிகேட் பண்ணுறீங்க? சரியான கம்யூனிகேஷன் மிஸ்கம்யூனிகேஷனாக போயிடுது அப்படின்றதையும் உங்கள் கார்டில் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்.
வெகு காலமாக நீண்ட காலமாக ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. வெயிட் பண்ணி டயர்டானது தான் மிச்சம். இப்போ எனர்ஜியும் கம்மியாயிட்டே இருக்குது. அகெயின் அந்த எனர்ஜி கம்மியாகிறதுக்கு நீங்கள் உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேயே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. யூ ஆர் நாட் ரெடி டு பிரேக் தட். இதுக்கு மேலே என்னால் இது முடியாதுப்பா அப்படின்னு அதை உடச்சி வெளியில் வர மாட்டேங்கிறீங்க. என்னைக்கு உடச்சி வெளியில் வர போகிறீங்க? நீங்கள் வெளியில் வந்தால் தான் உங்களுக்கு அப்படியே அந்த ட்ரெயின் ஆகுறது இல்லாமல் போகும். இல்லைன்னா அப்படியே ட்ரெயின் ஆகிட்டே இருப்பீங்க. அண்ட் உடச்சி வெளியில் வரணும் இல்லையா? யூ ஹாவ் டு அந்த நோ ஐ வில் நாட் கிவ் அப்ன்ற ஆட்டிடியூட் என்னைக்கு உங்களுக்கு வருதோ அன்றைக்கி தான் லைஃப் இன்னும் பெட்டராக இருக்கும். பட் நீங்கள் நினைக்கலாம், ஆமாங்க நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டுறீங்க டோன்ட் கிவ் அப்னு. பட் என்னால் முடியலன்னு இல்லை, நீங்கள் மனசு வைக்கலை, நீங்கள் உங்கள் குரலை இன்னும் பயன்படுத்தலை. எனக்கு இது வேணும்னா எனக்கு இதெல்லாம் வேண்டான்னு உங்களுக்கு சொல்கிறதுக்கான தைரியமும் மனசும் உங்களுக்கு வரல. அது வந்துருச்சுன்னா தான் வாயை திறந்து சொல்லிடுவீங்களே. இவ்வளோ நாள் இப்படி காத்துக்கிட்டு போகிறீங்க, எதுக்காக இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு போகிறீங்க? போங்கங்க, பேட்டில் உங்களோடையது. யார் உங்களுக்காக சண்டை போடுவா? யாராவது உங்களுக்காக வந்து பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு. நமக்காக பேசி நமக்காக சண்டை போட்டதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் நமக்காக யாரும் வெயிட் பண்ண மாட்டாங்க, நமக்காக யாரும் பேசவும் மாட்டாங்க. நீங்கள் தான் உங்களுக்காக அடித்து பேசணும். என்றைக்கு நீங்கள் பேச தயாராக இருக்கீங்களோ அன்றைக்கி நிறைய ஸ்ட்ரென்த் அண்ட் கரேஜ் உங்களுக்கு வரும். அது வந்துருச்சுனாலே போதுமேங்க. யூ வில் நாட் கிவ் அப் இல்லையா? அண்ட் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாதீங்க. யூ ஆர் ஸ்ட்ரகிளிங் அ லாட். ஏன் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்கன்னா, ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் போகாமல் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதை ஒட்டச்சு வெளியில் வந்து இல்லை இனிமேல் என் வாழ்க்கையை எனக்கு பார்த்துக்க தெரியும் அப்படின்ற போல்டான டெசிஷன் உங்கள் எண்ணங்களுக்கே நீங்கள் ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா, இதெல்லாம் நடந்துருச்சுன்னா யூ வில் பி அ லீடர். நீங்கள் நிறைய பேருக்கு நிறைய மோட்டிவேஷன், இப்போவே நீங்கள் நிறைய பேரை பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. நீங்கள் தான் மோட்டிவேட் ஆகாமல் இருப்பீங்க. ஏன்னா இன்னொரு பக்கம் பார்த்தா உங்களுடைய நிறைய கோபம் மனசுக்குள்ளே இருக்குது. உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியுது. உங்களை ஒரு விஷனரின்னு கூட சொல்லலாம். மற்றவங்க வந்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் என்னெல்லாம் செய்யணும், எப்படி செய்யணும், எல்லாமே பக்கா ஸ்டார்ட் டு ஃபினிஷ் உங்கள் கையில் இருக்கும். பட் ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா அப்போ ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிற எல்லா நேரங்கள்லேயும் பல விஷயங்கள் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிடுது. அதே மாதிரி உங்களை ஒருத்தவங்க பயங்கரமாக அத்தாரிட்டேட்டிவாக ட்ரீட் பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் சொல்லிடணும் வாயை திறந்து, இல்லை என்னை இந்த அளவுக்குலாம் அத்தாரிட்டேட்டிவாக ட்ரீட் பண்ண முடியாது, நானும் சக மனுஷி, என்னையும் நீங்கள் இப்படி தான் ட்ரீட் பண்ணி ஆகணும்னு அந்த இடத்துல உங்கள் ஃபோர்ஸை யூஸ் பண்ணுங்கள். உங்கள் கோவத்தை அந்த இடத்துல காட்டுங்க. இஃப் யூ டோன்ட் டேக் ஆக்ஷன்ஸ் அகேன்ஸ்ட் வாட் யூ டோன்ட் லைக், உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை பிடிக்கலைன்னு சொல்லி ஒரு ஆக்ஷனை நீங்கள் எடுக்கலைன்னா உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அது உங்கள் ஆள் மனதில் நான் ரிவெஞ்ச் எடுக்கணும், கிரட்ஜ் கொடுக்கணும், அந்த மாதிரியான தாட்ஸ் வர ஆரம்பிக்கும். இது மனித இயல்பு. வரக்கூடாதுன்னு நினைக்கிறது அடுத்த கட்டம். பட் ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு அதுக்கப்புறமா அது வேணுமா வேணாமான்ற ஒரு டிஃப்ரென்சியேஷனுக்கு மனசு போக ஆரம்பிக்கும். ஸோ யோசிங்க, லைஃப் இன்னும் அழகாக இருக்க போகுது. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் கார்ட்ஸில் உங்களுக்கு வந்திருக்க மெசேஜ், யூ வில் புட் லவ் இன் டு எவ்ரி திங். எது செஞ்சாலும் அதை மனசார செய்யுங்க, சந்தோஷமாக செய்யுங்க. ஏன்னா அந்த மாதிரி செய்யும்போது தான் நீங்கள் செய்கிற வேலைக்கு இன்னும் நிறைய பவர் கிடைக்குமா. எவ்வளோ பியூட்டிஃபுல் இல்லை? அண்ட் ஒரு எண்ணங்கள்லையும் கைண்ட்னஸ், ஒரு இரக்கமும் ஒரு வெளிச்சமும் ஒரு அன்பும் இருக்கணுமா. அப்படி இருக்கும்போது தான் நீங்களே உங்களை ரொம்ப நேசிப்பீங்களாம். ரொம்ப அழகான கார்ட்ஸ், ரொம்ப உருக்கமான கார்ட்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஏஞ்சல் மாதிரி இருக்க அவங்கள பார்க்குறதுக்கு நிறைய ஸ்பிரிட்ஸ் அவங்கள சுற்றி இருக்க மாதிரியும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கார்டு உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அன்பை மட்டும் பரப்புங்க, நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். நன்றிகள். இந்த ரீடிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்களுக்கு பிடித்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என். ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய் அண்ட் ஹலோ. நீங்கள் செத்ரி கார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, வெல்கம். உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். ஏதாவது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் தயாராகிட்டு இருக்கீங்களா? பெரிய மாற்றம், நான் திருப்பி பிறந்துட்டேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை ரொம்ப பெருமையாக சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா உங்களுக்கு வந்திருக்க காலி கார்டு அந்த மாதிரி கலரார் 3 சொல்லவே முடியாது. நம்ம மனசை அப்படியே டு செட் யோர் செல்ஃப் ஃப்ரீ, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு ரீபர்த். நம்ம பாஸ்டில் இருந்த அந்த வலிகள், பெயின் பற்றி சொல்கிறேன், ஒரு ஹீலிங். அந்த எல்லாமே டெம்ப்ரரி, எதுவும் பெர்மனெண்ட் கிடையாது. ஸோ எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிவிட்டு வா, ஒரு புதுசாக ஒரு பொருள் வரும்போது நியூ அண்ட் இம்ப்ரூவ்ட் அப்படின்னு வரும்ல, அந்த மாதிரி புதுசாக ஒரு இம்ப்ரூவ்ட் வேர்ஷன், ஒரு புதிய வாழ்க்கை உங்களுக்கு வேணும்னா இந்த அம்மா தான் உங்களுக்கு பயங்கரமான ஒரு வழிகாட்டுதலை கொடுக்குவாங்க. ஏன்னா இவங்க ஒரு வாரியர். ஒரு போரா, சரி தயாராக இருக்கேன் வா, இப்படி நம்மளை வந்து போரா தயாராக இருக்கேன், சந்தோஷமா நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு அவங்களே ஒரு பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான ஒரு தாய் தான்.
அண்ட் ஆல்சோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் சில நேரம் நம்ம ரொம்ப மக்காட்டம் ஏதாவது ஒன்று பண்ணுவோம், ஆனால் அது பயங்கரமான ரிசல்ட்ஸை கொடுக்கும். யோசிச்சு பண்ணுறதெல்லாம் சில நேரம் ஃபெயிலியர் ஆகிடும். அப்படியே குருட்டு போக்கில் அப்படியே ஒன்று செய்வோம், அது பயங்கர சக்ஸஸ் ஆகும் பாருங்கள். அந்த இடத்துல இந்த அம்மா இருப்பாங்க. அப்படியே நம்ம ரொம்ப யோசிக்காமல் ஒரு விஷயத்த பண்ணும்போது ஷீ வில் பி தேர். நல்ல ஒரு பிளாக், ஒரு அமாவாசை எப்படி இருக்கும் இருட்டா, அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி. ஆனால் உங்களை சுற்றி இருக்கிற எல்லா டாக்ஸிக் வால்ஸையுமே பிரேக் பண்ணிடுவாங்க. ஏன் அந்த டாக்ஸிசிட்டி நீங்களே உங்களுக்கு உருவாக்கிக்கிட்டது கூட இருக்கலாம். நினச்சி ஒரு டாக்ஸிசிட்டியை நீங்களே உங்களுக்காக க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. அதை கூட இவங்க பிரேக் பண்ணுவாங்க. அண்ட் இந்த டாக்ஸிசிட்டி உங்களையே அப்யூஸ் பண்ணும், உங்களுக்கு ஒரு ட்ராமாவை கொடுக்கும். அந்த ட்ராமாலேருந்து உங்களை ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு தாய் தான் இவங்க. ஸோ ஒரு ஹீலிங் உங்களுக்கு வேணும். நீங்களே க்ரியேட் பண்ண ஒரு நெகட்டிவிட்டியாகவும் இருக்கலாம், இல்லை மற்றவர்கள் க்ரியேட் பண்ண ஒரு நெகட்டிவிட்டியாக இருக்கலாம், இல்லை நீங்களே அந்த செல்ஃப் பிட்டியில் க்ரியேட் பண்ண எதா வேணாலும் இருக்கலாங்க. வாட் எவர் இட் இஸ், ஷீ வில் ப்ரொடெக்ட் யூ, ஷீ கிவ் யூ தட் எக்ஸ்பீரியன்ஸ். சரி, லெட் கோ பண்ண ரொம்ப ஒரே விஷயத்தை போட்டு நோண்டிக்கிட்டு இருக்காது. அதே மாதிரி இரவில் நீங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரொடெக்ஷன், நெகட்டிவிட்டியிலேருந்து ஒரு நல்ல ப்ரொடெக்ஷனை கொடுக்கக்கூடிய ஒரு தாய் தான் இவங்க. ஸோ காலையில் எழும்போது உங்களுக்கே தோணுதா, பரவாயில்ல நல்லா தூங்கினல, ஐ ஃபீல் ஸோ குட் அப்படின்னு உங்களுக்கு என்னைக்காவது தோணியிருக்கா? இப்போ டெஃபினட்டாக இந்த அம்மா உங்கள் கூட உங்களை சுற்றி இருந்திருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் காற்று பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது, யூ ஆர் வெரி வெரி ஸ்மார்ட். உங்களுக்கு நல்ல லிசனிங் ஸ்கில்ஸ் இருக்குது. மற்றவங்க சொல்கிற விஷயத்த ஏதோ நானும் கேட்டேன்டா அப்படின்னு இல்லாமல் நல்லா கவனமாக காது கொடுத்து கேட்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்குது. அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? எல்லாராலையும் அப்படி கேட்க முடியாது. யூ ஆர் வெரி குட் அட் இட். அண்ட் நீங்கள் ரொம்ப க்ரியேட்டிவும் கூட. எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில், க்ரியேட்டிவ், நீங்கள் ரொம்ப க்ரியேட்டிவ் அப்படின்னா நீங்கள் எந்த விஷயத்தில் ரொம்ப க்ரியேட்டிவ் சொல்லுங்கள். அண்ட் உங்களை சுற்றி நிறைய ட்ராமா நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லா ட்ராமாவுக்கும் நீங்கள் சேனலை மாற்றிட்டு ஒரு சேனலாக போய் பார்க்கலாம். நிறைய ட்ராமா உங்களை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கு. யூ வில் கிரியேட் யுவர் ஹாப்பினஸ். யாருமே உங்களுக்காக ஒரு ஹாப்பினஸ், ஒரு மாற்றத்தை க்ரியேட் பண்ண மாட்டாங்க. நீங்களே தான் உங்களுக்காக க்ரியேட் பண்ணிக்கணும். அண்ட் நீங்கள் ரொம்ப டிப்ளமேட்டிக்காக நடந்துப்பீங்கல்ல, யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, யாரையும் சந்தேகப்படக்கூடாது. அப்படியே சந்தேகப்பட்டாலும் அவங்கள போய் கேட்கக்கூடாது. யூ ஆர் அ வெரி குட் ஃப்ரெண்ட். நல்ல ஒரு ஃப்ரெண்ட். நீங்கள் ரொம்ப ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி. நீங்கள் ஜஸ்ட் பி ஓப்பன். எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் ஓப்பனாக இதே மாதிரி இருக்க முடியுமோ மாறாமல் இதே மாதிரி இருங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு லிமிட்டே இல்லாத ஒரு பொட்டென்ஷியாலிட்டி உங்ககிட்ட இருக்குது. யூ ஆர் வெரி வெரி கிஃப்டட். பட் ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களை தடுத்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் வெடிச்சிட்டு வெளில வந்துட்டிங்கன்னா அந்த நெகட்டிவிட்டி, ஏற்கனவே பேசணும்ல, டாக்ஸிக் நெகட்டிவிட்டி, அதெல்லாம் விட்டு வெளியில் வந்துட்டிங்கன்னா அப்புறம் உங்களை பிடிக்கவே முடியாது. எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க, டேரிங்காக இருப்பீங்க, உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பீங்க. ரிஸ்க் எடுக்கணுமா, ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி நான் தயார் அப்படின்னு நினைப்பீங்க. புதிய தொடக்கங்களுக்கு எப்போவுமே தயார். ஆனால் சம்திங் இஸ் ஹோல்டிங் யூ பேக். என்னன்னு யோசிச்சு பாருங்கள். அப்படியே முன்னாடி அப்படியே பார்த்துக்கலாண்டா அப்படின்னு ஜாலியாக முன்னாடி போகும்போது ஒரு விஷயம் வந்து நிற்கும். ஹலோ, எப்படி என்னை விட்டுட்டு நீ போகலாம் அப்படின்னு. அது எந்த விஷயம்னு பார்த்துட்டு அந்த விஷயத்துக்கு குட் பை சொல்லிடுங்க. அந்த நெகட்டிவ் எனர்ஜிக்கு குட் பை சொல்லுங்கள். யூ ஜஸ்ட் நீட் அ லாட் ஆஃப் ஹோப். நிறைய நம்பிக்கை உங்களுக்கு தேவைப்படுது. அண்ட் சில நேரத்தில் இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் கன்ஃபியூஸ்டாக இருக்கிற நேரங்களில் தான் தவறான டெசிஷன்ஸ் எடுத்துடுறீங்க. கோவமா தேவையில்லாத அந்த மாதிரியான டெசிஷன்ஸ் எடுத்துக்கிறீங்க. அண்ட் உங்களை சுற்றி ஒரு டாக்ஸிக் சைக்கிள் இருந்துக்கிட்டே இருக்கு. கரெக்டா? கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். ஏதோ ஒரு டாக்ஸிக் அப்யூஸ் உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸா, வீட்டில் இருக்கிறவங்களா, இல்லை உங்கள் வேலையா, அது ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு விஷயம். அதை சுற்றியே நீங்களும் போயிட்டே இருக்கீங்க. அது இல்லாமே உங்களால் இருக்க முடியல. அது டாக்ஸிக்குன்னு தெரிஞ்சும் அதை விட்டு கொடுக்க முடியல உங்களால். பட் அதை விட்டு வெளியில் வந்தால் தான் உங்களுக்கு பெட்டர் இல்லையா? அதே மாதிரி ஒரு அடிக்ஷனும் இருக்குது. ஃபோன் அடிக்ஷனா, இல்லை ஒரு மனிதரோட அடிக்ஷனா, இல்லை ஒரு பொருளா, தெரில, ஏதோ ஒரு அடிக்ஷன். அது வந்து இட் வில் டேக் கண்ட்ரோல் ஓவர் யூ. உங்களால் அந்த கண்ட்ரோலை ரிலீஸ் பண்ண முடியாது. இட் வில் ஸ்டார்ட் கண்ட்ரோலிங் யூ. அது கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களால் அந்த பேட்டர்னை பிரேக் பண்ண முடியாது. ஸோ அதில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. இது ஒரு வார்னிங் மெசேஜ்னா கூட இட்ஸ் ஓகே தான், பட் அது ஒரு வார்னிங்காக எடுத்துக்கோங்க. உங்கள் ஓவர் திங்கிங் கூட, திருப்பியும் சொல்கிறேன், உங்கள் ஓவர் திங்கிங் கூட ஒரு அடிக்ஷனாக இருக்கலாம். யோசிச்சு பாருங்கள். அண்ட் இஃப் யூ நீட் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட், கெட் இட். ஆல்சோ அந்த பியூட்டிஃபுல் கார்ட்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கார்ட்ஸில் உங்களுக்கு வந்திருக்கு பாருங்கள். லைஃப்பில் எல்லா நேரமும் நமக்கு பர்ஃபெக்டான மனிதர்கள், பர்ஃபெக்டான சுச்சுவேஷன்லாம் அமையாது. நம்மளே தான் அதை க்ரியேட் பண்ணிக்கணும். அதை க்ரியேட் பண்ணும்போது தான் ஒரு வளர்ச்சி நமக்கு வரும். உங்ககிட்ட இருக்குங்க, எல்லாமே இருக்குது. தைரியம் இருக்குது, நம்பிக்கை இருக்குது. எவ்வளோ தடைகள் வந்தாலும் அதை மீறி வரத்துக்கான அந்த வழிகாட்டுதல் உங்களுக்கு இருக்குது.
ஸோ நான் டெய்லி இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கேன் அப்படின்ற அஃபர்மேஷனை ரெகுலராக சொல்லிக்கிட்டே இருங்க. நான் ரொம்ப கான்ஃபிடென்ட் அண்ட் எல்லாத்தையும் தாண்டி நான் வெளியில் வரும்போது ஒரு வெளிச்சம் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கும். அந்த வெளிச்சம் தான் நான் இப்போ தேடிக்கிட்டு இருக்க வெளிச்சம். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். ஒரு அழகான பாதை, அந்த பாதையை தாண்டி வெளியில் வரும்போது ஒரு அழகான ஒரு ஒளி நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. எண்ட் ஆஃப் த டே வெளிச்சம் தான் எல்லாம் இல்லையா? ஸோ அந்த வெளிச்சம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நீங்கள் எந்த அளவுக்கு தயாராக இருக்கீங்க அந்த வெளிச்சத்தை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே என்டர்டெயின் பண்ணன்னு யோசிச்சு சொல்லுங்கள். அந்த டார்க்னஸ் கலர் R3 அவங்க அந்த அம்மா வந்து அந்த இருட்டெல்லாம் உங்ககிட்ட இருந்து போக்கிட்டு போகும்பொழுது இந்த வெளிச்சத்தை உங்களுக்காக கொடுத்துட்டு போவாங்க. பியூட்டிஃபுல், அருமையான மெசேஜ். இந்த ரீடிங்கை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவர்களுக்கு இந்த ரீடிங்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.